ஜம்மு காஷ்மீர் மாநிலத்தில் முதற்கட்ட சட்டமன்ற தேர்தலுக்கான பரப்புரை இன்றுடன் ஓய்கிறது. 90 தொகுதிகள் கொண்ட ஜம்மு காஷ்மீர் சட்டமன்றத்திற்கு வரும் 18ஆம் தேதி முதற்கட்டமாக 24 தொகுதிகளில் வாக்குப்பதிவு. டெல்லியில் அடுத்த முதலமைச்சர் யார்? புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கும் பணியில் ஆம் ஆத்மி நிர்வாகிகள் தீவிரம். அமைச்சர் அதீதிக்கு அதிக வாய்ப்பு இருப்பதாக தகவல். அமைச்சர்கள் கோபால் ராய் மற்றும் கைலாஷ் கெலாட்டும் ரேஸில் உள்ளனர். முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாக அரவிந்த் கெஜ்ரிவால் நாடகம் ஆடுகிறார் என பாஜக குற்றச்சாட்டு. மனைவியை முதலமைச்சராக்க துடிப்பதாகவும் விமர்சனம். யுபிஐ பண பரிவர்த்தனை வரம்பு உயர்த்தப்பட்டுள்ளது. இன்று முதல் மருத்துவம், கல்விக்கு 5 லட்சம் ரூபாய் வரை பண பரிவர்த்தனை செய்ய RBI அனுமதி. மதிமுகவில் வாரிசு அரசியல் இல்லை, தனக்கு அரசியல் வர விருப்பமில்லை என்றும் தொண்டர்கள் வற்புறுத்தியதால் அரசியலுக்கு வந்து தேர்தலில் போட்டியிட்டதாகவும் துரை வைகோ பேச்சு. தனக்கு இருக்கும் துணிச்சல் காங்கிரஸ் கட்சியில் மற்றவர்களுக்கு இல்லை என கார்த்தி சிதம்பரம் பரபரப்பு பேச்சு. ஆட்சியில் பங்கு வேண்டும் என பேசியது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், காங்கிரஸ் கட்சியில் பலர் தனக்கு மன ரீதியாக வாழ்த்துகின்றனர் என விளக்கம். மணிப்பூரில் மீண்டும் வெடித்த வன்முறையால் நிலவும் பதற்றம். இணைய சேவை தடை வரும் 20ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக தகவல். மிலாது நபியை ஒட்டி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வாழ்த்து. மிலாது நபியாக கொண்டாடப்படும் நபிகள் நாயகத்தின் பிறந்தநாளை ஒட்டி இறை போதனைகளை உள்வாங்கி அமைதியான சமுதாயத்தை கட்டி எழுப்ப தீர்மானிப்போம் என்றும் வலியுறுத்தல். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.